நம்ம பிளாக்கா கிரேவி தான் செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்து 4-5 தடவை தண்ணியில் அலசிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். பலாக்காயை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். கடலப்பருப்பு 3/4 வந்ததும் பலாக்காயை கடலப்பருப்போடு சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து வேக விடலாம். இதை தாளிக்கிறதுக்கு பட்டை, ஸ்டாரு, கல்பாசி, ஏலக்காய், கை சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 5-6 பூண்டு பழ 2 வெட்டி வச்சுருக்கோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சிட்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம், பூண்டு, புதினா இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி, கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இதை பலாக்காயில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனும் கம்மியாக கரம் மசாலா தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் அதில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாம். மட்டன் கிரேவியை விட இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.